பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலும் யூடியூப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் எங்களோடு கூட இந்த துதி ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே வாழ்த்தி எங்களுடைய துதி ஆராதனைக்குள்ளே நான் வரவேற்கிறேன். நாங்கள் யாவரும் சேர்ந்து பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். தொடக்க ஜெபத்தை அப்பா எடுப்பார். நாங்கள் யாவரும் எங்களுடைய இதயங்களை ஒருமனப்படுத்தி இந்த துதி ஆராதனை வேளைக்குள்ளே கடந்து செல்வோம். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பும் மகா இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாள் காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல ஒன்று கூட்டின அந்த கிருபைக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமென். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் என்றது எவ்வளவு இன்பம், எவ்வளவு மேன்மை, எவ்வளவு ஆசீர்வாதம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே, பேஸ்புக் மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் ஆண்டவரை யூடியூப் மூலமாகவும் ஆமென் ஆண்டவரே, பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படத்தக்க தேவ பிரசன்னம் அவர்களை மூடிக்கொள்ளும்படியாக, ஆமென், அவர்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும்படியாக தகப்பன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக யாக்கோபின் தேவன் வாக்கு கொடுத்த தகப்பன், வாக்கு மாறாதவராய் இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. கர்த்தரை நம்பினவர் ஒரு நாளும் பதற மாட்டாங்க, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல் வேதம் சொல்லுதப்பா. ஆமென் ஆண்டவரே. என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் சொல்லுங்க. அந்த விசுவாசம் குறைந்து போகாதபடி ஆண்டவரே, இந்த கடைசி நாட்கள், இந்த பொல்லாத நாட்களில் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இன்னும் இன்னுமாக ஆண்டவரே உங்களுடைய வேத வசனத்தை பிடித்தவர்களாக ஆண்டவரே, விசுவாசம் என்கிறான ஆண்டவரே, விசுவாசத்திலே இன்னுமாக பலப்பட்டு உங்களுடைய வேத வசனமாகிய பட்டயத்தை ஆமென் ஆண்டவரே கரங்களை பிடித்தவர்களாக ஆவிக்குரிய யுத்தம் பண்ணத்தக்கதாக ஆண்டவரே வாழத்தக்கதாக அவர்களுக்கு கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. கண்கள் முதலாவது அவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நாம் யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மால என்ன முடியும், தேவன் என்ன அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகையால் நாங்கள் சோர்ந்து போக தேவையில்லை, நாங்கள் பயந்து வாழ தேவையில்லை. நாங்கள் தைரியமாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்ற எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகள் என்ற அந்த உரிமையை அவர்கள் மறந்து போகாதபடி காப்பா நீர் அவர்களை பலப்படுத்துங்க. நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதித்திருக்கிறேன், கலங்காதே திகையாதே, நான் எப்பொழுதும் உன்னோட கூட இருக்கிறேன். இந்த உலகத்தின் முடிவரை சகல நாட்களிலும் நான் உன்னோட கூட இருக்கிறேன். அப்படி சொல்லி ஆறுதல் படுத்த தேவனாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துவார்கள். என்னென்ன மன கவலைகள், என்னென்ன மன வேதனைகளோட துன்பங்களோட ஆமென் எந்த கண்ணீரோட உடைய சமூகத்துல நோக்கி பார்க்கிறார்கள் ஆண்டவரே, அவர்கள் யாவருக்கும் ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும். அவர்களை விடுவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஜெயித்த தேவனாம், ஜெயம் கொண்ட தேவனாம், ஜெயம் கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் ஜெயம் கொண்டவர்களாக வாழ்வதே உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சித்தம், உங்களுடைய நோக்கம். ஆமென். எல்லாவற்றையும் செய்து முடித்துக் கொள்ளலாம். எல்லா பயங்கரமும் பயமும் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, ஆபிரகாமின் சந்ததியாக உங்களுடைய சந்ததியாக பெயர் பெற்று விளங்க உதவி செய்யுங்க. யூத ராஜசிங்கமாக நிமிர்ந்து நின்று உண்மை ஆராதிக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. அவர்களோட கூட இருங்க. எல்லா முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட, முழு சிந்தையோட உண்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. ஆவியோட உண்மையோட உண்மை தொடுதோட ஒவ்வொருவரையும் உங்களுடைய அன்பின் கரத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். நாங்கள் யாவரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். யூதாவின் ராஜசிங்கமான தேவனை நாங்கள் யாவரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். Hallelujah.
எந்த வேளையிலும் நாங்கள் அவரை துதிக்கிறவர்களாயிருக்கோம். எந்த இடுக்கம் எந்த நெருக்கமான நேரத்திலும் கூட நான் அவரை ஆராதிப்பேன். இன்பத்திலும் நான் அவரை ஆராதிப்பேன், துன்பத்திலும் நான் ஆராதிப்பேன். ஏனென்றால் இன்பத்தை தருகிறவர் அவர்தான், துன்பத்தை தருகிறவர் அவர் அல்ல. துன்பத்திலிருந்து என்னை இன்பத்துக்கு அழைத்து கொண்டு வந்த தேவன். நான் கலங்க தேவையில்லைன்னு சொல்லி அவர் எனக்காக கண்ணீர் விட்ட தேவன், எனக்காக கண்ணீர் விட்ட தேவன். நான் சோர்ந்து போக கூடாதுன்னு சொல்லி அவர் என்னை கம்பீரப்படுத்தி அவருடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர் என்னை திடப்படுத்துற தேவன், என்னை பலப்படுத்துற தேவன், என்னை ஆறுதல் படுத்துற தேவன், என்னை சமாதானப்படுத்துற தேவன். அவர் எங்களுக்காக கல்வாரியில யாவையும் செய்து முடித்துட்டார். ஏன்னு சொன்னா நான் பட வேண்டிய எல்லா எல்லா பாடுகளுக்கும் அவர் எங்களுக்கு பரிகார பலியாக அவர் செய்து முடிச்சிட்டார். நான் கண்ணீர் விட தேவையில்லை என்று அவர் கண்ணீர் விட்டார். நான் நிர்வாணமா இருக்கக்கூடாது, அவர் நிர்வாணமானார். நான் அடிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அவர் அடிக்கப்பட்டார். நான் என்னுடைய அழிவின் மரணத்தை நான் சந்திக்க கூடாது, அவர் மரணத்தை பரிகரித்தார். அவரோட கூட எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மறிக்கப்பட்டு அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவர் நீதியின்படி நீதிக்கு அவர் பிழைத்து அந்த நீதி எங்களுக்குள்ள வாசமாயிருக்கும்படியாக வார்த்தையினால மறுபடியும் எங்களுடைய வார்த்தையினால ஜெனிப்பித்து அழிவில்லாத அந்த வார்த்தையினால ஜெனிப்பித்து எங்களை உருவாக்கின தேவன். ஆகையால் எந்த காலத்திலும் நான் அவரை ஆராதிப்பேன், எந்த நேரத்திலும் நான் ஆராதிப்பேன். தீமையானது ஒன்றும் அவரிடத்திலிருந்து ஒரு நாளும் புறப்பட்டதில்லை. கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறவன் பிசாசானவன். அவனுக்கு எதிர்த்து நிலுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனுக்கு எதிர்த்து நிலுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு எதிர்த்து நிக்காதீங்க, தேவனுக்கு எதிர்த்து புறமுதுகு காட்டாதீங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஒருபோதும் தீமையினால் உங்களை ஒரு நாளும் சோதிக்கிறவர் அல்ல. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் உங்களை உயர்த்தி உன்னதங்களில வைக்கிறது. யாக்கோபின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கிற தேவன், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன், தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை அவர் கல்வாரியில செய்து முடித்த ஒட்டுமொத்தமான ஆசீர்வாதங்களை நீங்க அனுபவிக்கும்படியாக உங்களுக்காக அவர் கங்கணம் கட்டி உங்களோடு வாதாடி கொண்டிருக்கிற தேவன் எங்களை கண்களை திறந்து விட்டிருக்கிறார். ஆமே ஆமே. நன்றி செலுத்தும், நன்றி செலுத்தும், நன்றி செலுத்தும். யாரும் நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, உடையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீங்க ஆண்டவரே, பாவ சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீங்க ஆண்டவரே. ஒரு மனுஷன் எங்களுக்காக மரிக்க துணிய மாட்டாங்க ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவரே, எனக்காக ஆண்டவரே நான் தேடி வருகிறேன் ஆண்டவரே. எனக்காக நீங்க தேடி வந்து எனக்காக ஜீவனை கொடுத்தீங்க ஆண்டவரே. ஜீவனை சும்மா கொடுக்கலையே ஆண்டவரே. அப்பா, பல பாடுகளை அவமானங்களை சந்தித்து ஆண்டவரே, சிலுவையில 3 மணி நேரம் தொங்கி ஆண்டவரே, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவரே எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்ச தேவன். ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. நன்றி செலுத்தும், நன்றி செலுத்தும். அடுத்த பாடலை தொடருவோம். நன்றி செலுத்தும், நன்றி செலுத்தும். ஹalleluya. Thank you Jesus, thank you Lord. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. நேசிக்கிற நல்ல தகப்பன் ஆண்டவரே. Thank you Father, thank you Jesus. ஆமென் 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 ஆமென். நாங்கள் யாவரும் சேர்ந்து பாடுவோம். யாக்கோபின் தேவன் நீர் என்னுடைய தேவன். ஆமென். அவனுக்கு அவர் தேவனாய் இருந்தார், ஆனால் நமக்கு அவர் தகப்பனாய் இருக்கிறார். எஸ். நீரே கரவலவா சந்தரவலவா நீவாலா சந்தரவலவா நீ கரவா. யாக்கோபின் தேவனே நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே கரவலவா சந்தரவலவா நீ கரவா நீ கரவா. Thank you Jesus. ஆமென் ஆண்டவரே. ஏதும் இல்லை என்று கவலை இல்லை. ஏனென்றால் துணையாளர் வேறுவரை விலகவில்லை ஆண்டவரே. சொன்னதை செய்கிற தகப்பன் நீங்க. எங்களை நடத்தி முடிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. யாக்கோபின் தேவன் சொல்லுங்க, என் தேவன். ஆமென். தினத்தென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே.
எத்தனை பேர் சொல்றோம் நான் யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன். உண்மை பாராட்டி சொல்லுங்க, அவர் என்னுடைய தேவன். யாக்கோபுக்கு மாத்திரம் தேவன் இல்லை, அவர் எனக்கும் தேவன். அவர் தேவன் மாத்திரம் இல்லை, எனக்கு அப்பாவா இருக்கிறார், எனக்கு தகப்பனா இருக்கிறார் சொல்லுங்க. உரிமை பாராட்டு, ஒற்றுமை பாராட்டணும். ஆமே, அந்த உரிமை தான் உங்களுக்கு சொத்து, உங்களுக்கு அது முதலா இருக்கிறது. உங்களுக்கு அது என்னன்னு சொல்லலாம், அசைக்க முடியாத பலமா இருக்கிறது அந்த உரிமை பாராட்டு. அவருடைய தகப்பன், என்னுடைய தகப்பன். யாக்கோபுக்கு அவர் தேவனா இருக்கிறார்,
அவர் எனக்கும் தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமில்லை, எனக்கு தகப்பனாய் இருக்கிறார். அவர் தகப்பனாக மாத்திரமில்லை, அவர் என்னுடைய சரீரத்தில ஓடுற ரத்தம் அவருடைய ரத்தமாய் இருக்கு. அவருடைய வித்து எனக்குள்ள இருக்குது. நான் அவரால பிறந்திருக்கிறேன். தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அவருடைய வித்தினால், அழிவில்லாத வித்தினால நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அவர் எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் கடைசி வரைக்கும் எங்களுக்கு கைவிடாத தேவனாய் இருக்கிறார். கடைசி முடிவு வரை நடத்துற தேவனாய் இருக்கிறார். யாக்கோபுக்கு மாத்திரம் தேவன் இல்லை. எங்களுடைய வாழ்க்கையில உரிமை பாராட்டி நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் யாவரும் இந்த நேரத்துல சொல்லுங்க, அவருக்கு மாத்திரம் இந்த தேவன் எனக்கும் தேவனாய், எனக்கு தகப்பனா இருக்கிறார். ஆனபடியா அவர் கல்வாரியில எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிச்சு என்னை இந்த பூமியில அவர் என்னை அவருடைய அழகான கண்கள் என்னை கண்டு அவர் என்னை தூக்கி எல்லாவற்றிலும் என்னை நிறைவாக என்னை நடத்தும்படியாக அவருடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுதுன்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஜெபிச்சு முடிவு உங்களுக்குள்ளே வாசமாயிருந்தால் சாவுக்கு எதுவான உங்களுடைய சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறேன். தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, வியாதிப்பட்ட கர்த்தாவே போராடி கொண்டிருப்பதால் ஒவ்வொருவருக்கும் நான் உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய வார்த்தையை நான் அனுப்புகிறேன். உம்முடைய ஜீவனை நான் பேசுகிறேன். நாங்கள் சொன்னால் அது சொன்னபடி ஆகும்னு நீர் சொல்லியிருக்கிறேன். தகப்பனே, இந்த நேரத்திலும் இயேசுவின் நாமத்தினாலே நரம்புகள் பலனடையட்டும். ஆண்டவரே, ரிபாலா சந்தரவனவா துரிகலவனவா சியந்தரவாரியா உலர்ந்த எலும்புகளுடைய பள்ளத்தாக்குகளுக்குள்ளே நீ ஜீவனை பேசும்படியாய் கட்டளையிட்ட போது, ஜீவனை பேசின பொழுது தகப்பனே, அந்த உலர்ந்து போனதான எலும்புகள் மகா திரளான சேனையாய் எழும்பி நின்றது. அதே போல தகப்பனே, இந்த நேரத்திலும் தகப்பனே, என்னென்ன கஷ்டங்களோடு என்னென்ன போராட்டங்களோடு அங்கலாய்த்து தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்களுடைய ஆவியை அனுப்பி அவர்களை உயிரடைய பண்ணினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஆமென். தகப்பனே, நீர் யாக்கோபுக்கு மாத்திரம் தேவன் அல்ல. ஆண்டவரே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு மாத்திரம் நீர் தேவன் அல்ல. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாந்தின் ஆவியை நீர் எங்களுக்குள்ளே தந்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆமென். ஆண்டவரே, யாக்கோபு சேர்ந்ததனாலே தகப்பனே, இரு பரிவாரங்களோடு வந்த அந்த நேரத்திலே நீர் அவனுக்கு தேவனாயிராமல் அவனை எல்லோராலும் துரத்தி விடப்பட்டு அந்த வனாந்திரத்திலே அலைந்து திரிந்த அந்த நேரத்திலும் நீர் அவனுக்கு தேவனாய் இருந்தீர். ஆண்டவரே, அவனை பார்த்து நீ பயப்படாதே என்று சொன்ன தேவன். ஆண்டவரே, நீர் யாக்கோபை எப்படி இஸ்ரவேல் என்று ஆசீர்வதித்து அவனை இரு பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணினீரோ, அதே போல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல பரிவாரங்கள் உண்டாவதாக நான் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே, ஆமென். ஆண்டவரே, வானத்திற்கும் பூமிக்கும் உண்டான சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் நான் ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் உம்முடைய சமாதானம் ஆண்டு கொள்ளட்டும், உம்முடைய பிரசன்னம் மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே, இந்த செய்திகளை எந்தெந்த இடங்களிலே ஒலிக்கிறதோ அந்த இடங்களிலே விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நான் விடுதலை கட்டவிழ்க்கிறேன். ஆண்டவரே, ஓரிவாலா சந்தரவனவா சியந்தரவா ரிபெரி கரந்தரவனவா சியந்தரவனவா துரிகலவா ஜனங்களுடைய இருதயங்கள் தொடப்படட்டும். ஆண்டவரே, இருதயத்தினுடைய காயங்கள் ஆறி போகட்டும். தகப்பனே, நீர் ஒவ்வொருவரோடும் பேசுவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நன்றி. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலே ஏதுமில்லை என்று அவர்கள் கவலைப்படாமல் துணையாளர் அவர்களோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, விசுவாசத்திலே பலப்படட்டும். தகப்பனே, நீர் முடிவு பெறியும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துங்க. இந்த தொடக்கத்திலிருந்து முடிவு பெறியும் எங்களை நடத்தினதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உடைய பிரசன்னங்களை மூடிக்கொண்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா கனமும் மகிமையும் துதியும் இருக்கிறது. இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். இதோட அடுத்தது சவரகுணா தேவ செய்தியை உங்களுக்காக பகிர்ந்து கொள்வார். அதை ஆவலாக கேட்டுக்கொள்ளவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.